பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆமீன். நாம் ஒரு காஸ்ட்லியான பொருள் வாங்கினா அதை பாதுகாக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துவோம். ஆமாம் தானே? இப்போ கோல்டு இல்லை டைமண்டில் ஜுவல் வாங்குகிறோம், அதை கண்ட இடத்துல வச்சுருவோமா? வைக்க மாட்டோம். அதை வைக்க வேண்டிய இடத்துல பத்திரமா பாதுகாப்பாக வைப்போம். அதை காத்துக்கொள்றதுல ரொம்ப கவனமாக இருப்போம். ஆமாம் தானே? அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி பாதுகாக்க காம்பவுண்ட்லாம் போட்டு கேட்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குவோம். அப்போது எந்த பொருளையும் அதுலேயும் விலையேற பெற்றதுன்னா அதை பாதுகாக்கிறதுல ரொம்பவே கவனம் செலுத்துவோம். ஆமாம் தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம சிருஷ்டித்த தேவன் சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதையாக உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளு. நம்ம சரீரத்தை காத்துக்கொள்றதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதுக்காக நிறைய காரியங்களை செய்கிறோம். அது தப்பு இல்லை, சரீரம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளே விலையேற பெற்ற ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவுக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே கொடுக்க முடியாது. அதனால தான் அது விலையேற பெற்றது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவை ஆக்கினார்னு ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த உன்னதமான பொக்கிஷம் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவில் தான் ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம பெறுகிறோம், மகிழ்ச்சியை பெறுகிறோம். நம்முடைய ஆத்மா தான் பரலோகத்தில் பிரவேசிக்க போகுது. அதனால் இந்த ஆத்மாவை காத்துக்கொள்றதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். சரீரம் கூட அழிந்து மண்ணோடு மண்ணாக போயிடும், ஆனால் இந்த ஆத்மா அழியாது. அது அதை தந்த தேவனிடத்திற்கு திரும்ப போகும். அதை காத்துக்கொள்ள கவனமாக இருக்கணும். சரி, ஆத்மாவை எது பாதிக்கும்னு கேட்டால் பாவக்கரை படிஞ்சிட்டா ஆத்மா அவ்வளோதான். அது கெட்டு போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், தேவனோடு உள்ள ஐக்கியம் போயிடும், பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், அதில் கவனமாக இருக்கணும். ஆத்மாவை கரைப்படுத்துவது சாத்தான் தான். நம்முடைய ஆத்மாவை தாக்கணும், பாவத்துக்கு உள்ளாக்கணும்னு சொல்லி அவன் செயல்படுவான். சரிங்க, அதை வேத வசனம் தான். நீங்கள் தினமும் வேத வசனத்தை வாசிக்கும்போது இருதயம் அந்த ஆத்மாவில் பரிசுத்தம் உண்டாகும். இந்த வசனம் தான் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். ரெண்டாவது ஜெபம். இந்த வேத வசனமும் ஜெபமும் இந்த ரெண்டுலையும் தவறாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆத்மா கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும். அதனால் இதில் கவனம் செலுத்தி, ஆண்டவரே என் ஆத்மாவை நான் காத்துக்கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தணும்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கான கிருபையும் தருவார். ஜெபிக்கலாமா? இவங்க இருதயத்தில் இப்போ கை வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள நீங்கள் வைத்திருக்கிற விலையேற பெற்ற ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆத்மாவை ஜாக்கிரதையாக நான் காத்துக்கொள்ள என்ன ஒப்பு கொடுக்குறேன். எந்த பாவக்கரையும் என் ஆத்மாவில் படிந்து விடாதபடி சாத்தான் கொண்டு வருகிற பாவங்கள், இந்த உலகத்தின் சிற்றின்ப கரை, இது எதுவும் என் ஆத்மாவை கரைப்படுத்தி விடாதபடி என் ஆத்மாவை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வசனத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியினால் என்னை பரிசுத்தப்படுத்தி என் ஆத்மாவை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு மட்டும் இல்லைப்பா, ஒவ்வொரு நாளும் என்ன சோதனை வந்தாலும் என் ஆத்மாவை கரை விடாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ்.